வணக்கம் டு ஆடியோ பெட்டி. என்னங்க இந்த பேரையும் வாய்ஸையும் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் யாரும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட் 2 மந்த்ஸாக ஆடியோ பெட்டி வந்து கிடப்பில கிடக்குங்க. அதுக்கு என்ன காரணங்கள், அதை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோங்கிறதுக்கு தான் இந்த வீடியோங்க. ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு காரணத்தை வந்து நான் இப்போ சொல்கிறேங்க. முதல் காரணம் என்னன்னா, நான் எதிர்பார்த்ததும், நான் கற்பனை பண்ணதும் வேற ஒரு ஸ்டைலுங்க. ஆனா, இடையில வந்து நான் வேற ஒரு ஸ்டைல பார்த்து இன்ஸ்பயர் ஆயி, அத விட இது ஈஸியா இருக்கே! அதில கூட காப்பிரைட்ஸ் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா, இதில காப்பிரைட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. சேஃப் அண்ட் சவுண்டா இந்த கேம நம்ம விளையாண்ட்டு போயிரலான்னு சொல்லி தாங்க இந்த ஸ்டைல இன்ஸ்பயர் ஆயி எடுத்தேன். ஆனா, இதில நான் நினைக்க வந்ததும், நான் கற்பனை செஞ்சதும், நான் பண்ணதுக்குமே நெறைய டிஃபரன்ஸ் ஆயிப்போச்சுங்க. ஸோ, அதனால இந்த இதுலேருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, என் விஷனோட ஸ்டிக்கா நான் இருக்கிறது தான் பெட்டர்ன்றத நான் முடிவு பண்ணிக்கிறேங்க. நல்லதோ, கெட்டதோ என் விஷன்ல அட்லீஸ்ட் இருந்ததுதான்னு இருந்துட்டு போட்டுங்க. அடுத்த 2வது காரணம் வந்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, கன்டென்ட் தாங்க. நான் யோசிச்சு வச்ச கன்டென்ட்ட காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துரும். இல்ல இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும். இப்படிங்கிற நெகட்டிவான தாட்ஸ்னாலேயே எங்கேயாவது இப்படி ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற பயத்தினாலயுமே, நான் வந்து சேஃபா வந்து இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக, வேற ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி நான் போயிட்டேங்க. இது வந்து 2வது காரணங்க. 3வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் தாங்க. எஸ், எடிட்டிங்கிறத தாண்டி டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் இந்த மாரி பல விஷயங்களுக்கு வந்து எனக்கு ஆரம்பத்தில ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது வந்து நம்ம எடிட்டர் அவர்கள் தான். நம்ம எடிட்டருக்கு வந்து இந்த நேரத்தில ஒரு பெரிய கிரெடிட்ஸ் வந்து நம்ம குடுத்தே ஆகணும். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எடிட்டர் மாரியும் அவரும் பிஸி ஆயிட்டாரு. அவருக்கும் நெறையா கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ, இப்போ எனக்கு எடிட்டிங்னாலே என்னன்னு தெரியாது. ஸோ, அத கத்துக்கிறதுக்கு, அதோட பேசிக் கத்துக்கிறதுக்கே நான் ரொம்ப நெறையா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேங்க. ஸோ, அத ஒரு வழியா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலி யூடியூப வந்து பேஷனேட்டான ஒரு பிளேஸ்ல இருந்து பார்க்காம, இத எவ்வளோ சீக்கிரம் மானிட்டைஸ் பண்ண முடியுங்கிற பிளேஸ்ல பார்த்தது தாங்க முக்கியமான காரணமே. ஏன்னா, இது எல்லாம் அடிபட்டதுக்கு காரணம், இந்த எல்லா ஃபியர்ஸ், இந்த எல்லா பயத்துக்கும் காரணம் அந்த ஒரு கோர் பாயிண்ட் தான். இப்ப அந்த ஒரு கோர் பாயிண்ட்ட நான் ஃபிக்ஸ் பண்றது மூலியமா, என்னால ஃப்ரீயா, ஃப்ரீ அவுட்டா நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன யோசிக்கிறேனோ, அத வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்ப்ளிஃபைடா என்னால வந்து சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேங்க. இனி இந்த ஆடியோ பெட்டி சேனல வந்து ஆடியோ வடிவுக்கா டோட்டலா மாத்தப் போறேன். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்ததையும் அதுதான். இடையில தான் நான் டீவியேட் ஆயிட்டேன். இதுல நீங்க இனிமே வந்து கதைகளும், படங்களும், வெப் சீரிஸ் அண்ட் அனிமே இந்த மாரி பல விஷயங்களோட கதை சுருக்கங்களும், கதை வடிவங்களையும் நீங்க வந்து ஆடியோ ஃபார்ம்ல நீங்க என்ஜாய் பண்ணலாம். நான் வந்து எனக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லணும்னு தோணுதோ, இல்ல நான் என்னென்ன விஷயங்கள நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், இல்ல இதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுதோ, அது எல்லாத்தையும் நான் பதிவிட போறேங்க. இது எல்லாத்தையும் நான் ஆடியோ வடிவில தான் பதிவிட போறேன். ஸோ, நீங்க வந்து பஸ்ல டிராவல் பண்ணும்போதோ, இல்ல தூங்கும்போதோ, உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போதோ, ஆடியோ வடிவத்திலேயே ஈஸியா இத நீங்க வந்து கேட்டுட்டு போயிரலாம். இது மூலியமா உங்களுக்கு வேல்யூ புரொவைட் ஆகுதோ, இல்லையோ, நான் என்ன வேல்யூ புரொவைட் பண்ணணும்னு நெனச்சேனோ, அத நான் பண்ண போறேங்க இனிமே. நான் வந்து இனி மூவி ரிவ்யூஸ் பண்ண போறதில்ல. ஒப்பீனியன்ஸ் தான் பண்ண போறேன். இந்த மாரி ஒரு இதையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் இனி கத்துக்க போறேன். இனி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்த நான் கேட்க போறேங்க. ஆடியன்ஸோட கமெண்ட்ஸ்ல இப்படி பண்ணா நல்லாருக்கும். இப்படி பண்ணாதீங்க. இது எனக்கு புடிக்கல. இது எனக்கு சரி. அப்படிங்கிற மாரி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்த பேஸ் பண்ணி, நான் இத ஒரு லெட்டர் பாக்ஸ்டு மாரியாவும், இல்ல ஒரு கூகுள் ரிவ்யூ எழுதுற மாரியாவும், இல்ல இத ஒரு டாக்குமென்டேஷன் மாதிரியான ஒரு இடமாவும் தாங்க நான் யோசிச்சுக்க போறேன். இதுக்கு மேல இத நான் அப்படிதாங்க ஹேண்டில் பண்ண போறேன். ஸோ, இத நான் வந்து ஒரு கன்டென்ட் கன்சியூமிங் இடமா பார்க்காம, இத நான் ஒரு கம்யூனிட்டியா பில்ட் பண்ணலான்னு யோசிக்கிறேங்க. உங்களுக்கு ஏதாவது கன்டென்ட் ஐடியாஸ் இருந்ததா? நீங்க சொல்லுங்க. அத பத்தி நான் பேசி போடுறேன். இல்ல நான் ஒரு நல்ல படத்த பத்தி நான் சொன்னேன்னா, நீங்க எனக்கு திருப்பி ஒரு நல்ல படத்த பத்தி நீங்க சொல்லுங்க. ஒரு புக்க பத்தி நம்ம வேற மாரி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாரி இத நான் இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து இத எடுத்துட்டு போறேங்க. இதுதாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையா நான் யோசிச்சிருக்கிறது. எஸ், ஆடியோ பெட்டி பேக் ஆன் ட்ராக். ஆடியோ பெட்டி மறுபடியும் வந்து ஒலிக்க தயாராகிடுச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி என்னோட ஃபெயிலியர்லேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்களோட அடுத்த ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கிறேங்க. நன்றி, வணக்கம். அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா? அதான் எல்லாம் சொல்லிட்டேனேப்பா.